இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. சங்கீதம் 30 அதனுடைய 11வது வசனம், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றப் போகிறார். உங்க புலம்பலை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் எதற்காக ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த புலம்பலின் சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாகவே உங்க புலம்பல் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. அநேக வேதனையோடு கூட துக்கம் நிறைந்தவர்களாய், கவலை நிறைந்தவர்களாய், மனபாரத்தோடு கூட, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி தடைகளை நான் சந்தித்து கொண்டு வருகிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை, ஏன் என் காரியம் வாய்க்க மாட்டேங்கிறது, ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்விகள், ஏன் நெருக்கங்கள், இப்படி ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை சொல்லி சொல்லி நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கலாம். கத்தர் இன்றைக்கு அந்த புலம்பலின் இரட்டை கத்தர் களைந்து போட போகிறார். எது உங்களை புலம்ப வைத்து கொண்டிருக்கிறதோ அந்த இரட்டை கத்தர் களைந்து போட்டு மகிழ்ச்சியினால் உங்களை இடைகட்ட போகிறார். புலம்பல் உங்க வாழ்க்கையிலே ஒரு பாடலா இருக்கலாம். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையிலே ஏன் எனக்கு இத்தனை காரியங்கள் இப்படி தோல்வியாய் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் இவ்வளவு மனதுயரங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது, ஏன் எனக்கு எதுவும் நடக்கல, பிள்ளைகளுக்கு எதிர்காலம் அமையல, என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையல, நான் என்ன செஞ்சாலும் தடை, ஏன் என்னுடைய வாழ்க்கை. புலம்பி புலம்பி வேதனைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? கவலையோடு கூட இருக்கீங்களா? நித்தம் அழுது கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அந்த இரட்டை நான் களைந்து போட போகிறேன். எது உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு நிந்தனையாய், நெருக்கமாய், வருத்தமாய், துக்கமாய் இருக்கிறதோ அந்த இரட்டை நான் களைந்து போட்டு உங்களை மகிழ்ச்சியினால் கத்தர் நிரப்ப போகிறார். உங்க புலம்பல் களிப்பாக மாறப்போகிறது. உங்க புலம்பல் மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. உங்க புலம்பலுக்கு ஆண்டவர் பதிலை கத்தர் கொடுக்க போகிறார். உங்க புலம்பல் வாய்க்காத காரியங்களை வாய்க்கும்படி செய்ய போகிறது. ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். நிச்சயம் உங்களை நடத்துவார். இந்த வசனத்தின்படி புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற தெய்வம், இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிற காரியம் என்ன என்பதை அறிந்திருக்கிற கத்தர், அந்த ஆண்டவரே காரியங்களை கத்தர்களுக்கு வாய்க்கப்படும். ஆண்டவரை புலம்புகிற துக்கங்கள் ஆண்டவரை மறைந்து போகட்டும். இந்த இரட்டை கத்தர் களைந்து போடுவீராக. உடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.